ஒரு துறவி படகு மேலே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த ஒரு படகு வந்து அவர் மேலே இடிச்சிருது. அது காற்றுக்கு வந்து இடிக்குது. ஆனால் இவருக்கு தெரியல, என்ன என் தவத்தை கலைத்தது யார் அப்படின்னு கோவத்தோடு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு காலியான படகு, எம்டி போட் வந்து காற்றுக்கு வந்து இடிக்குது. அது மேலே என்ன கோவமாக பண்ண முடியும்? அதனால் சரி சரி அப்படின்ட்டு மறுபடியும் சாந்தமாகி அவர் வேலையை கண்டினியூ பண்ணிடுறாரு. அவருக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழி தான். ஒன்று, அவர் வேறு இடத்துல போய் தவம் பண்ணணும், இல்லைன்னா அங்கேயே கண்டினியூ பண்ணிடணும். இதுபோல தான் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பல மோதல்கள் நிறைஞ்சது. அனுதினமும் மக்களிடாவது பிரச்சனைகளுடன் வாய்ப்புகளுடன் ஏதாவது ஒன்று மோதிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இது நம்ம மனிதனுக்கு வகுக்கப்பட்ட இயற்கையின் நியதி, யாராலையும் மாற்ற முடியாது. நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அந்த கோபங்களும் உணர்ச்சிகளும் அந்த படகின் மோதல்களில் இருந்து வருவதில்லை. அதை நம்ம எப்படி அணுகுகின்றோம், அந்த மோதல்களை எப்படி அணுகுகின்றோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகிடும்.